ஆஷிகான என் மாஷூகான என் உயிரினம் மேலான நாளை மஹ்ஷரில் என் கரம் பிடிக்கிற முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஒரு 1000 ஸலவாத்தை 100ஆக நான் இப்பொழுது ஓத ஆரம்பிக்கிறேன் என்று ஓதலாம் அல்லவா? அல்லாஹ் தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. ஓதலாம் அல்லவா? அவங்க வலியும் என்ன செய்யறாங்கன்னா, இந்த 2 ஜனாசாவை எடுத்து மருவா கொண்டு போய் வீட்டில் ஒரு இடத்துல படுக்க வைக்கிறார்கள். அருமையான பெரியவர்களே, ஒரு பெண், ஒரு ஜனாசா, அதிலும் சொந்த மகன், அதிலும் ஒரு மகன் அல்ல 2 மகன் வஃபாத்தாகிறார் என்றார். يا سيدي سندي غوثي ويا مددي كلي ظهيرا على الأعداء بالمدد مجير عرضي فخذ بيدي مدى مددي خليفة الله فينا محيي الدين يا سيدي يا رسول الله خذ بيدي ما لي سواك ولا ألوي إلى أحد الحمد لله رب العالمين الصلاة سيدنا محمد الله سبتما والصلوات سلوما الصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين يا رسول رب العالمين அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான உலமாக்களே, கண்ணியத்திற்கும் பாசத்திற்கும் உரித்தான நிர்வாக பெருமக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, வருங்கால சந்ததிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புனிதம் நிறைந்த அவனுடைய ரஹ்மத் இறங்கக்கூடிய இந்த மஜ்லிஸில் நம்மை ஒன்று கூட்டியதை போல் நாளை சுவன பூஞ்சோலையில் கண்மணி முஹம்மது முஸ்தபா சப்தமா சலவாத் சொல்லுவோமா, மக்கத்து மாமலர் முஹம்மது முஸ்தபா, மதீனத்து வேந்தர் முஹம்மது முஸ்தபா, பணிவின் சிகரம் முஹம்மது முஸ்தபா, புனிதத்தின் பேரரசு முஹம்மது முஸ்தபா, 200 கோடி முஸ்லிம்களின் இதய துடிப்பு சய்யிதுனா வ காயிதுனா வ ஹபீபுனா முஹம்மது முஸ்தபா. மழை ஒன்றும் நம்ம சீனி ஒன்றும் இல்லை, கரைஞ்சி ஒன்றும் போக மாட்டோம், உப்பு ஒன்றும் இல்லை, நமக்கு கூட பிடிக்கலாமா. எனக்கு இந்த மைக்குக்காக வேண்டிய என்ன செய்யுங்கன்னா செய்யுங்க, கொஞ்சம் மழையை தாங்கிக்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தரக்கூடியதல்லவா மழை, நம்ம தீர்மானிச்சதல்ல. திருச்சிக்கு மழை தேவை, ஆனால் நம்ம நிகழ்ச்சிக்கு மழை தேவையில்லை. அதான் இப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய ஹபீபனுடைய 1500வது ஆண்டு பிறந்த நாள் பெருவிழா. அருமையானவர்களே, நாம் ஒரு பெருமைக்குரியவர்கள், அருமையான இளவல்கள், வாலிப பிள்ளைகள், நெஞ்சில் நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மக்களிடத்தில் சொல்லலாம், உங்கள் பேர மக்களிடத்தில் சொல்லலாம்,
நாங்க யார் தெரியுமாப்பா? 1500வது மீலாது விழா கொண்டாடியவர். இது எல்லோருக்கும் கிடைக்காது. எங்கள் மாநபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து 1500 ஆண்டுகள் ஆகிவிட்டதே. மதம் மார்க்கம் சம்பந்தமான விஷயங்களை விட்டுவிடுங்கள். எப்படி வாழ வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி எச்சில் துப்ப வேண்டும் என்பதை பின்பற்றுவதற்கு கோடிக்கணக்கான ஒரு சமூகம். இன்ஷா அல்லாஹ் நம்ம தேவர் சுலா உஸ்தாத் இன்ஷா அல்லாஹ் அடுத்த தடவை திருச்சியில வந்து தமிழ் பேசுவார்கள். அல்லாஹ் தௌஃபீக் ஆக்கி கொடுப்பான். ஆசை இருந்தா கண்மணி நாயகன் நிறைவேற்றி கொடுப்பார்கள் என்று அவர்களிடத்தில் சொல்லிவிட்டேன். நாம் ஒன்றும் படிக்கிறதில்லை. நான் கண்மணி நாயகத்திடத்தில் ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் உருது படிச்சு தாருங்க. உருது கவிதை, அதனை அலாசரத்தனுடைய அந்த உருது கவிதைகள் மேல தீராத பாசம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் ஆக்கி தந்தருள் புரிவானாக. அருமையானவர்களே, அருமை சகோதரர்களே, 1500 ஆண்டுகள் ஆனதற்கு பின்னால் ஒரு சமூகம் நகம் வெட்டுகிற பொழுது, ஏப்பா இந்த விரலிலிருந்து ஆரம்பிக்கிறாய் என்று கேட்கிற பொழுது 1450 ஆண்டுகளுக்கு முன்னால் என் ஹபீபான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் வெட்டினார்கள் என்று சொல்வதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது, உலகத்தில் யாருக்கும் இல்லை. ஏதாவது அரசியல் தலைவரை எடுத்து அலசி பாருங்கள், அவர் இருக்கிற வரைக்கும் சிந்தாபாத் போடுவான். அடுத்து யார் தலைவராக வருகிறாரோ அவர் போட்டோவையே பெருசாக்கிடுவான், இவர் குட்டியா மாறுகிறார். அருமையானவர்களே, இதுதானே நிலை. போட்டோவே இல்லாத பிரமிக்கத்தக்க தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு. அவர்களுக்கு போட்டோ இல்லை, ஆனால் இதயங்கள் நிறைந்த இதயவேந்தர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, சுன்னத்தான வாழ்வை பின்பற்றிக் கொள்ளுங்கள். மஹப்பத்தினுடைய அடையாளம் பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஸலவாத் சொல்லி சமயம் குறைஞ்சபட்சம் 30 நன்மைகள் நம்ம ஏடிஎம் கார்டில் ஏறுது. அந்த கார்டு இங்கே கிடைக்காது, மௌத்தான பிறகு அந்த கார்டே கிடைக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கார்டை நமக்கு நல்ல கனமாக்கி தருவானாக. மீசானில் வைக்கப்பட வேண்டிய கார்டு அது. அல்லாஹ் உயர்வாக்கி தருவானாக. நம்மை பொறுத்தவரையிலும் மாலி சிவா ஹுப்பி லதைக வசீலத்துன், உங்கள்கிட்ட ஒண்ணும் இல்லை யார சூழலாம். நாங்க தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், ஹஜ்ஜி செய்கிறோம், இபாதத் செய்கிறோம், சதக்கா கொடுக்கிறோம், எல்லாம் செய்கிறோம், ஆனால் ஒன்றுமில்லை, உங்கள் மஹப்பத் மட்டும்தான். அப்படின்னா என்ன? எங்கள் தொழுகை, அருமையான வாலிபர்கள், அருமையான சகோதரிகள், இந்த சப்தத்தை கேட்பவர்கள், உங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொள்வோம், தொழுகிற பொழுது கூட என் கண்மணி மக்கத்து மாமலர், மதீனத்து வேந்தர், சொர்க்கத்து நாயகர், பணிவின் சிகரம், புனிதத்தின் பேரரசு, மஹ்ஷரின் மாண்பாளர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தான் தொழச் சொன்னா, ஆனால் எங்களுக்கு தொழுகையை காட்டி தந்தவர்கள் எங்கள் ஹபீபுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகிற பொழுது எங்கள் கண்மணி நாயகம், நோன்பு வைக்கிற பொழுது எங்கள் கண்மணி நாயகம், தஸ்பீஹ் செய்கிற பொழுது எங்கள் கண்மணி நாயகம், அல்லாஹ் என்று சொல்கிற பொழுதே எங்கள் கண்மணி நாயகம் தான் முதலில் வந்து நிற்கிறார்கள். ஏன்? அல்லாஹ்வை அல்லாஹ் என்று காட்டி தந்தவர்களே அவர்கள் தானே. அருமையானவர்களை, அல்லாஹுவை புகழ்வோம், ஆனால் அல்லாஹுவை அல்லாஹ் என்று எங்களுக்கு காட்டி தந்தவர்கள் எங்கள் முத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் மீது பாசம் வைப்பது நம் மீது கடமை அல்ல. அருமை சகோதரர்களே, கடமைன்னா என்னன்னா, கஷ்டப்பட்டு வேண்டா வெறுப்போட சரி நம்ம மேல கடமையாக்கிட்டான் என்று சொல்வதுதான் கடமை. இது கடமை அல்ல, நம் இரத்தத்தோடு ஓடியது. காயல்பதியில் பிறந்து கீழக்கரையில் ஆட்சி செய்கிற சதக்கத்துல்லாஹில் காஹிரி அவர்களும்
ஹதீபுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சேர்ந்து எழுதிய கஸீதத்துல் வித்ரியாவில் சொல்வார்கள், எங்கள் எலும்புகளில், எங்கள் இரத்தங்களில், இரத்த நாளங்களில், சதைகளில், மஜ்ஜைகளில் எல்லாவற்றிலும் ஹபீபுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியம் கலந்து போய் இருக்கிறது. ஷைத்தானுக்கு இங்க வேலையே இல்லைங்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கும் அந்த பிரியத்தை தருவானாக. நம்முடைய உயிரினம் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், லா யுமினு அஹதுக்கும், உங்களில் யாரும் முஃமினாக முடியாது. எதுவரை தெரியுமா? ஹத்தா யகூன ஹவாஹு தபஅல் லிமா ஜிது பிஹி, நான் எதை கொண்டு வந்தனோ அது உங்களுடைய மனோ இச்சையாக மாறணும். என்னுடைய சுன்னத், என்னுடைய வழிமுறை, நான் இப்படிதான் கைலி உடுப்பேன். ஏப்பா இப்படி கைலி உடுக்கிறா? என் கண்மணி நாயகம் இப்படித்தான் கைலி உடுத்தார்கள். கரண்டை காலுக்கு மேலால் கைலியை உயர்த்தி கட்டுகிறார் ஒருவர். அரசியல் தலைவராக இருந்தால் அப்படிதான் கட்டணும். எல்லா அரசியல் தலைவர்களுக்கும், முஸ்லீம் அரசியல் தலைவர்களுக்கும் சேர்த்து சொல்றேன், அவங்க கைலியை கொஞ்சம் கீழே இறக்கி கட்டினாதான் அரசியல் தலைவர் என்று நினைக்கிறார்கள். வேண்டாம். அரசியலை சொல்லி தந்தவர்களும் கண்மணி முஹம்மது முஸ்தபா. நீங்க பேசாம இருந்தீங்கன்னா நான் பேசிட்டு இருக்கேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஃபீகை தருவான். மழை ஒன்று நமக்கு ஒன்றும் பெருசல்ல. மழையிலும் ஹபீபனுடைய புகழை பேசினோம் என்ற புகழ், என்ற கண்ணியம் நமக்கு கிடைக்கும். மதீனாவில் இருந்து கொண்டு இல்லை 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 திருச்சியில் வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் எல்லாம் துஆ செய்திருப்போம். எல்லாரும் சேர்ந்தானே துஆ செய்யணும். மழை கொஞ்சம் நிக்கட்டு யா அல்லாஹ் அல்லாஹுமா ஹவாலையிலான்னு எல்லா ஆலிம்களும் சேர்ந்து துஆ செய்தோம். ஆனா கண்மணி நாயகம் இங்க மழை பெய்யணும்னு தீர்மானம் பண்ணிட்டா, பெய்யிட்டு நாங்க உங்களை பேசிக்கொண்டே இருப்போம். அல்லாஹ் தௌஃபீகை தந்தருள் புரிவானாக. அருமையானவர்களே, கண்மணி நாயகத்தினுடைய பிரியம் எப்படி மாற வேண்டும் தெரியுமா? அதுதான் நமக்கு பைத்தியமாக மாற வேண்டும். உங்களுடைய மனோ இச்சையாக மாற வேண்டும். என் மனோ இச்சை அதுதான். சஹாபாக்கள் சொல்வார்கள், இந்த கரிசால்னால நீர்க்காய்கள் இருக்குதுல, நீர்க்காய், இந்த வெள்ளரிக்காய், சுரைக்காய், இது மாதிரி உள்ளது சால்னால போட்டா எனக்கு பிடிக்காதுங்கிறாங்க. எனக்கு பிடிக்காது. சில ஆட்களுக்கு அது பிடிக்காது. நீர்த்துக்கிட்டு இருக்கும், தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் ஹபீபான முஹம்மது தேடி கண்டுபிடித்து தன்னுடைய உணவில் வைத்து சாப்பிட்டார்கள். அதற்கு பின்னால் மாற்றி அதுதான் எனக்கு பிரியம் என்று ஆக்குவது இருக்கிறது. அது சாதாரணமானதல்ல, அது சாதாரணமானதல்ல. அருமையானவர்களே, ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நாம் கொஞ்சம் நினைத்து பார்ப்போம். ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு உணவை தயார் செய்கிறார்கள். ஒரு விருந்து கொடுக்கலாம் அப்படின்னு உணவை தயார் செய்கிறார்கள். அரபுகளை பொறுத்தவரை சிக்கலை இருந்துதான் தெரியல. அவர்களுக்கு தேவைக்கு அவர்கள் அறுத்துக் கொள்வார்கள், உரித்துக் கொள்வார்கள், தோலை பயன்படுத்திக் கொள்வார்கள். அதே போன்று ஒரு ஆடை பிடிச்சு அறுத்தார்கள். அறுத்து அதை சமைப்பதற்காக அவர்களுடைய மனைவி ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு மனைவி இடத்தில் கொடுத்திருக்கிறார்கள். கொடுத்து அவங்க வெளியே போயிட்டாங்க. ஆடு சமைக்கப்படுகிறது. ஆட்டை அறுத்துட்டு இருக்கிறத பார்த்து பெரிய மகன் சின்ன மகனை கீழே படுக்க வச்சு கழுத்தை அறுத்துட்டார். கழுத்தை அறுத்தால் சின்ன மகன் கழுத்து அறுபட்டு வஃபாத்தாகி விடுகிறார். மூத்த மகன் இதை பார்த்து பயந்து ஓடினாரா இல்லையா? ஓடின வேகத்தில் ஒரு மரம் தட்டி கீழே விழுந்து அவரும் வஃபாத்தாகி விடுகிறார்கள். இதை பார்த்தது யார் தெரியுமா? ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு மனைவி பார்க்கிறார்கள். அருமையானவர்களே, பிரியத்தின் உச்சகட்டம், பிரியத்தின் உச்சகட்டம். சொல்வார்கள், என்னை பைத்தியக்காரன் என்று சொல்லட்டும், நான் ஹபீபின் ஆஷிக். என்னை கிறுக்கன் என்று சொல்லட்டும், நான் ஹபீபனுடைய ஆஷிக் என்று சொல்வார்கள். அதுதான் இங்கே நடைமுறை. அவங்க மனைவி என்ன செய்யறாங்கன்னா, இந்த 2 ஜனாசாவை எடுத்து மதுவா கொண்டு போய் வீட்டில் ஒரு இடத்துல படுக்க வைக்கிறார்கள். அருமையான பெரியவர்களே, ஒரு பெண், ஒரு ஜனாசா, அதிலும் சொந்த மகன், அதிலும் ஒரு மகன் அல்ல 2 மகன் வஃபாத்தாகிறார் என்றால் அவர்களை பற்றி சொல்ல முடியுமா? கையில் கிடைத்ததை எல்லாம் வீசி எறிவார்கள், நெஞ்சில் அடித்துக் கொள்வார்கள், தாங்க முடியாமல் அழுவார்கள். இந்த மௌத்தை இப்ப வெளியே சொன்னோம்னா
கண்மணி நாயகத்துக்கு விருந்து கொடுக்க முடியாது. அருமையானவர்களே, இதுதான் பைத்தியம் என்பார்களே. நாம என்ன சொல்வோம்? பிள்ளை வஃபாத்தா இருக்கிறாரா, இதை கேட்டுட்டு கண்மணி நாயகம் விருந்துண்ணுவதற்கு வருவார்களா? வரமாட்டார்களே. ஏன் இந்த பைத்தியத்திற்கு பரவப்பட்டது? பைத்தியங்கள் தான் நாளை நம்மை பார்த்து ஹபீபுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வேண்டும். திருச்சியில் மீலாது விழா நடத்தினார்கள். மழை பெய்து கொண்டிருந்தது. இந்த பைத்தியங்கள் பேசியது, கொஞ்சம் பைத்தியங்கள் கேட்டது. அல்லாஹ்வுடைய ஆசிரியர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்குவானா. அருமையானவர்களே, ரெண்டு ஜனாசாவை கொண்டு உள்ள வச்சுட்டாக கணவன் கூட சொல்லல. கண்மணி நாயகத்தினுடைய விருந்து பாதிக்கப்பட்டு விடும். கண்மணி நாயகம் விருந்துக்கு வந்து விடுகிறார்கள். உணவு உட்காருகிறார்கள். உட்காருகிற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்கிறார்கள், ரெண்டு பிள்ளைகளையும் கூப்பிடுங்கள். ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு மனைவிக்கு செய்தி எட்டுகிறது. மனைவி சொன்னாங்களா, கணவன் பிள்ளைகள் வெளியே விளையாட போயிருக்கிறார்கள், வந்து சாப்பிட்டுக் கொள்வார்கள். எனவே கண்மணி நாயகத்தை சாப்பிட சொல்லுங்கள். பிள்ளை எங்க போனாங்களோ தெரியவில்லை என்று சொல்லுகிற பொழுது மீண்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உணவின் பக்கம் கை வைக்காதீர்கள், உணவின் பக்கம் கை வைக்காதீர்கள், ரெண்டு பிள்ளைகளையும் அழைத்து சாப்பிட வையுங்கள். மீண்டும் கேட்கிறார்கள். மீண்டும் இதே பதில். மூன்றாவது கேட்கிற பொழுது ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு மனைவி சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், யா ஜாஃபர், நம்ம பிள்ளைகள் நடவடிக்கை இப்படி நடந்து போச்சு, ரெண்டு ஜனாசாவா உள்ள படுத்திருக்கிறது என்று சொன்னதும் அழுது கொண்டே இந்த செய்திகளை உள்ளே போய் சொல்கிறார்கள். கண்மணி முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜிதபா, நம் நெஞ்சில் நிறைந்த நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ரெண்டு பிள்ளைகளுடைய பெயரை சொல்லி அழைக்கிறார்கள். ரெண்டு பிள்ளைகளும் எழுந்து வந்து வருகிறார்கள். அருமையானவர்களே, அருமையானவர்களே, இந்த செய்தி பல்வேறு நிகழ்வுகளில் கண்மணி நாயகத்தினுடைய ஆசிரியர்களுடைய கிதாபுகளில் பதிவான செய்தி என்றால் இதுதான் ஒரு விதமான பைத்தியங்கள். அந்த பைத்தியத்துக்கு கிடைத்த பாக்கியம் இருக்கிறதே, ஹபீபின் மீதுள்ள இஷ்க். சிலர் சொல்வார்கள் அது இஷ்க் என்று, அது பேரின்ப காதல் என்று சொல்வார்கள். அந்த காதலுக்கு முன்னால் ஒன்றும் தெரியாது, ஒன்றும் தெரியாது என்று சொல்வார்கள். பூமான் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜிதபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை தோழர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. இன்ஷா அல்லாஹ் நம்ம தான் சொர்க்கத்துக்கு போவோம்ல, கண்டிப்பா போவோம். என்ன ஆசிரியர் இவ்வளவு விளக்கமா சொல்லியா? நாங்க தான் சொல்லிட்டோமே, மரி சிவா ஹுப்பீலதைக வசீலத்துன், எங்கிட்ட ஒண்ணும் இல்ல, எங்கள் கண்மணி எங்கள் கரம் பிடித்து சொர்க்கம் சேர்ப்பார்கள், எங்களிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்வதற்காக வேண்டி நாங்கள் தொழாமலாம் இருக்க மாட்டோம். தொழுவோம், நோன்பு பிடிப்போம், ஜக்காத்து கொடுப்போம், ஹஜ்ஜிக்கு போவோம், எல்லாம் செய்வோம். ஆனால் ஒன்றுமில்லை யா ரசூலல்லாஹ், உங்கள் மஹப்பத் மட்டும்தான். உங்கள் மஹப்பத்திற்காக தொழுகிறோம், உங்கள் மஹப்பத்திற்காக ஹஜ்ஜி செய்கிறோம், உங்கள் மஹப்பத்திற்காக அனைத்தையும் செய்கிறோம். எங்களிடத்தில் ஒன்றுமில்லை. இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போவோம். லண்டனுக்கு போற நாளைக்கு அப்படின்னு வந்தா கூகுள் மேப்ல போய் கூகுள்ல சர்ச் பண்ணி எங்க எல்லாம் போகணும், எத்தனை மியூசியம் இருக்குது, எத்தனை இடம் சுற்றி பார்க்கிறதுக்கு இருக்குது. சுன்னத் வல் ஜமாத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் லண்டன்ல எங்கேயாவது ஜியாரத்தினுடைய இடம் இருக்கலாம், கண்டுபிடிச்சு வச்சிருவோம். ஆனால் நாளை இன்ஷா அல்லாஹ் நாம் சொர்க்கம் போவோம். சொர்க்கம் போகிற பொழுது கொஞ்ச நேரமாவது ஹபீபான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலடிகளை பற்றி பிடித்துக் கொண்டிருப்போம். அல்லாஹ் தௌஃபீகை தருவானாக. நம்முடைய மரண நேரத்தில் கூட அல்லாஹ் தௌஃபீகை தருவானாக. நம்முடைய மரண நேரத்தில் கூட அல்லாஹ் நமக்கு நிறைவாக்கி தருவான். மரண நேரத்திலும் கண்மணி நாயகம் வருகை தர வேண்டும், வருகை தர வேண்டும். வந்து நம்ம முன்னால் நின்று என்ன பார்க்கிறதுக்கானப்பா நீ ஆசைப்பட்டா? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போய் சந்திக்க வேண்டும் சொர்க்கத்துல. நமக்கு சொர்க்கத்துக்கு போனோம், அஞ்சாறு ஊரில் நீங்கள் பிடிச்சு சுத்தி வேலையா? அதெல்லாம் வேண்டாம், நம்ம மனைவி தான். ஆமீன் சொல்லுங்க, தைரியம் ஆமீன் சொல்லுங்க. உலகத்துல கொஞ்சம் கூட குறைவுதான் வரலாம், அவங்க நம்மளை திட்டுவாங்க, நம்ம அவங்களை திட்டுவோம், எல்லாம் நடக்கும். ஆனால் திட்டுகிற கடைசியில் சொல்லுகிற வார்த்தை, உம்மா உங்களோட தான் சொர்க்கத்திலே இருக்கு. அல்லாஹ் தௌஃபீக். எப்படி சொல்றானே, நமக்கா வெளிப்புள்ள பெத்தோம்,
நமக்காக வேண்டி எல்லாம் செய்தவள், அவளை விட்டு விட்டு சொர்க்கம் செல்வோமா? செல்ல மாட்டோம். அந்த மனைவியோடு அபூபக்கர் நாயகத்தை சந்திக்க வேண்டும். சந்திக்க நினைச்சா இங்க இந்த ட்ரெயின் புக் பண்ணி அங்க போய் இறங்கிய வேலையா? சந்திக்க வேண்டும் என்று சொர்க்கத்தில் நினைத்தால் அல்லாஹ் தூக்கி அங்க விட்டுருவோம். நாடுவதெல்லாம் அங்கே கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிற பொழுது அபூபக்கர் நாயகத்தை பார்த்து சொல்வோம், யா அபூபக்கர் நாயகமே, என் கண்மணி நாயகத்தின் பாலிய சிறுவயது தோழர் அவர்களே, உங்கள் கரத்தை கொஞ்சம் காட்டுங்கள், அந்த புனித கரத்தில் நாங்கள் முத்தமிடட்டும் என்று சொல்வோம். அல்லாஹ் தௌஃபீகை தருவானாக. அருமையான சகோதரர்களே, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரத் போனார்களே, அந்த வாழ்க்கையை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். தன் உயிரை மறந்து, உடலை மறந்து, சில சமயங்களில் கண்மணி நாயகத்திற்கு முன்னால் ஓடுவார்களாம், சில சமயம் பின்னால் ஓடுவார்களாம், சில சமயம் வலது பக்கத்தில் ஓடுவார்களாம். என்ன அபூபக்கரை, உங்களுக்கு என்ன ஏற்பட்டது? இல்லை யா ரசூலல்லாஹ், உங்களின் மீது யாராவது அம்பு எய்து விடுவார்களா? அது முன்னால் இருந்து வந்து விடுமோ என்று நினைப்பேன், முன்னால் ஓடுவேன். இல்லை இல்லை பின்னால வந்து விடுமோ என்று நினைக்கிற பொழுது பின்னால் ஓடுவேன். இல்லை வலது பக்கம் வந்து விடுமா என்று வலது பக்கத்தில் ஓடுவேன். இது என்ன காதல் அருமை சகோதரர்களே! ஒரு விதமான பைத்தியம். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலை பார்க்கிறார்கள். பார்க்கிற பொழுது புனித கால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த புனித காலை முத்தமிடுகிற பாக்கியத்தை நமக்கு தந்தரல் புரிவானாக. கனவிலும் நனவிலும் தந்தரல் புரிவானாக. சொர்க்க வாசலிலும் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித காலை பிடித்து சொர்க்கம் செல்லுகிற பாக்கியத்தை தருவானாக. இந்த காலை பார்க்கிறார்கள் அபூபக்கர் நாயகம், யா ரசூலல்லாஹ், உங்க கால் சுமந்து போய் இருக்கிறதா? உங்க கால் சுமந்து போய் இருக்கிற பொழுது இந்த அபூபக்கர் நடக்கலாமா என்று சொல்லிக்கொண்டு 50 வயதை தாண்டிய கண்மணி நாயகத்தை 47 வயதை கொண்டிருக்கிற அபூபக்கர் நாயகம் தூக்குகிறார்கள். அருமையானவர்களே, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நம்ம பிள்ளைகள் ஒரு 8 வயசு 9 வயசு பிள்ளை கடுமையான காய்ச்சல் ஆயிட்டு உடனே வீட்டுல இருந்து பெருமையா தூக்கிக்கணும். தூக்கினா நம்மளால தூக்க முடியாது. ஒரு 20 கிலோ இருப்பான், ஒரு 20 கிலோ இருக்கும். கீழே விட்டுட்டு அத்தா கையை பிடிச்சுக்கிறா நடக்கியாரா அப்படின்னு கேட்போம். ஏன் நம்மளால தூக்க முடியல. மேல் மூச்சு கீழையும் கீழ் மூச்சு மேலையும் வாங்குது, நம்மளால தூக்க முடியல. ஆனால் 47 வயதை தொட்டிருக்கிற என் அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகத்தை தூக்குகிறார்கள், தூக்கி நடக்கிறார்கள். உலகத்தில் பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூக்கியவர்கள் முஹம்மது அபூபக்கர் நாயகம். கண்மணி நாயகம் சொன்னார்களாம், யா அபூபக்கர், ரொம்ப தாகமா இருக்குது, ரொம்ப தாகமா இருக்குது அபூபக்கர். அப்படி சொன்னதும் யா ரசூலல்லாஹ் ஒரு பாறையை கண்டுபிடிக்கிறார்கள். அந்த பாறைக்கு மேலால் அபூபக்கர் நாயகம் அவர்கள் கண்மணி முஹம்மது முஸ்தபா, நல்ல மலையில நல்ல சப்தத்தோடு ஸலவாத் சொல்வோம், கண்மணி நாயகம் கண்ணியப்படட்டும். அந்த பாறையில் நம்முடைய இதய வேந்தர், உயிருக்கு உயிரான, உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுங்க யா ரசூலல்லாஹ், எங்கேயாவது தண்ணி கிடைக்கிறதா என்று பார்க்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொல்கிறார்கள். கண்மணி நாயகத்திற்கு படுப்பதற்கு பாறையில் இடம் ஒதுக்கிவிட்டு தண்ணீரை தேடி ஓடுகிறார்கள். ஒரு குடிசையை பார்க்கிறார்கள். அந்த குடிசை உடைமையாளரிடத்தில் ஆடு நிற்கிறதா என்று பார்க்கிறார்கள். ஆடு நிற்கிறது. கொஞ்சம் பாலை கேட்கிறார்கள். நீண்ட நிகழ்வு. பாலை கேட்கிறார்கள். பால் ஒரு கிளாஸ் நிறைய கிடைக்கிறது. கொண்டு ஓடோடி வருகிறார்கள். அபூபக்கர் நாயகம் அவர்களுக்கு தாகிக்காதா? கூட வந்தவர்கள் தானே, சில சமயம் தூக்கியவர்கள். இங்கே முன்னால ஓடி பின்னால ஓடி முன்னாலையும் பின்னாலையும் ஓடிய அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்பொழுது அந்த பால் தமிழரோடு ஓடி வருகிறார்கள். கண்மணி நம் உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாறையில் தூங்குகிறார்கள். தூக்கத்தில் இருந்து எழுப்பக்கூடாது. பக்கத்தில் பால் கோப்பையோடு நிற்கிறார்கள். கண்மணி நாயகம் கண் விழித்ததும், யா ரசூலல்லாஹ், தாகிக்கிறது என்று சொன்னீர்களே, தாகிக்கிறது என்று சொன்னீர்கள்,
அவர்களே குடியுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னதும் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாலை வாங்கி குடித்துவிட்டு ஒரு பகுதி கிளாஸ் ஆனதும் அபூபக்கர் நீங்கள் குடியுங்கள் என்று கொடுக்கிறார்கள். அருமையானவர்களே, கண்மணி நாயகருடைய மிச்ச தண்ணீர், மிச்சம் பால், மீதியான உணவு அனைத்தையும் சாப்பிடுவதிலேயே தந்தையை தயார்படுத்திக் கொண்டவர்கள் முதலாக சொல்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ் கொஞ்சம் கூட குடிங்க யார் ரசூலல்லாஹ் என்று சொல்கிறார்கள். அபூபக்கர் நாயகம் சொன்னதும் கண்மணி நாயகம் குடிக்கிறார்கள். குடித்ததும் ஒரு கால் கப்பாக மாறுகிறது. இப்பொழுது கண்மணி நாயகம் யா அபூபக்கர் குடியுங்கள் நாயகமே என்று சொன்னதும் இல்லை யார் ரசூலல்லாஹ் கொஞ்சம் கூட குடிச்சிருங்க என்று சொல்லி பால் குவளை முழுவதையும் குடிக்க வைத்து விடுகிறார்கள். கண்மணி நாயகம் கேட்கிறார்கள், யா அபூபக்கர், யா அபூபக்கர் உங்களுக்கு தாகம் இல்லையா என்று கேட்கிறார்கள். உடனே அபூபக்கர் நாயகம் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் நீங்கள் பால் குடிப்பதை பார்க்கிற பொழுது என் தாகம் தீர்ந்துவிட்டது. அருமையானவர்களே, கொஞ்சம் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து பாருங்கள். தொழுகையை விடுகிற நானும் நீங்கள், சுன்னத்தான வாழ்க்கையை விடுகிற நானும் நீங்களும், அஸ்ஸலா அஸ்ஸலா தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள், தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக இருந்து கொண்டு தொழுகையை விட்டு தூக்கத்தில் அப்படியே நேரத்தை போக்கிட்டு அதை கூட பெருமைப்படுத்தாமல் நடக்கிறோம் என்றால் என் ஹபீபை வேதனைப்படுத்துபவர்கள் அல்லவா நாம்? வேண்டாம் சகோதரர்களே, வேண்டாம். தொழுகையினுடைய வாக்கு அழைப்பு வருகிற பொழுது என் ஹபீபான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கிறார்கள். அவர்களுடைய அழைப்பு இது. என் கண்மணி நாயகம் மரண தருவாயில் கூட தொழுகைக்காக வேண்டி 2 சஹாபாக்கள் அவர்களை தூக்கி வருகிறார்கள். தூக்கி வருகிற பொழுது அவர்களுடைய கால் பூமியிலே கோடு கிழித்து வருகிறது. நான் எப்படி உறங்குவேன் என்று ஒரு ஆஷிக்கு சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக்கை தருவாராக. ஆக இல்லாமையா இருக்கும். யா ரசூலல்லாஹ் நீங்க பால் குடிக்கிற பொழுது அதை பார்த்த பொழுது என் தாகம் தீர்ந்து விட்டது இருக்கிறார்கள். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொழுதை சிந்திக்காமல் தண்ணீர் குடித்தார்கள் என்பதா விளக்கம்? அல்லாஹ்விடத்தில் வேண்டுகிறார்கள், யா அல்லாஹ் என் தோழர் அபூபக்கருக்கு நீ சொர்க்கத்து பானத்தை கொடுப்பாயாக என்று துஆ செய்கிறார்கள். சொர்க்கத்து பானம்னா நாளைக்கு சொர்க்கத்தில் போய் இல்ல, இங்கே கொடுக்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அழைக்கிறான். யா ஜிப்ரீல், என் ஹபீபின் ஹபீப் வேதனையில் இருக்கிறார்கள், தாகத்தில் இருக்கிறார்கள், கொண்டு போய் தண்ணீர் கொடுங்கள் என்கிற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், யா அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய பானத்தை ஒருவர் குடிக்க வேண்டும் என்றால் அதற்கென்று சில கண்டிஷன்கள் இருக்கிறது. முதல்ல ஒரு வஃபாத்தானால் தான் அடுத்தடுத்த கட்டங்கள் என்று சொல்கிற பொழுது அல்லாஹ் கட்டளையிட்டானாம், என் அபூபக்கருக்காக எல்லா கண்டிஷன்களையும் நான் நீக்கி தள்ளுகிறேன் என்று சொல்கிறான். அருமையானவர்களே, அருமையானவர்களே, அந்த காதல், அந்த பேரின்ப காதல், அதில் ஒரு சொட்டேனும் நமக்கு வர வேண்டும். அதில் ஒரு சொட்டேனும் நமக்கு வர வேண்டும். ஹபீபான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைத்து நினைத்து நாம் சந்தோஷப்படக்கூடியவர்களாக, அவர்களை பின்பற்றுபவர்களாக நாம் அமைய வேண்டும். எங்காவது போய் கல்யாண வீட்டில் உட்கார்றோம், முன்னாடி எல்லாம் கல்யாண வீட்டுக்கு போனா 6 பேர் சேர்ந்துக்கிடுவோம், குடும்ப விஷயங்களை பேசுவோம், அப்படிதானே? உங்க அம்மா எப்படி இருக்கிறா, உனக்கு அக்கா ஒருக்குள்ள இருந்தாலே, கொஞ்சம் நோயா இருந்தாங்களே, இது எதுவும் கிடையாது. கல்யாண வீட்டுக்கு போனோமா, மாப்பிள்ளை வாரது வரைக்கும் ஆளுக்கு ஒரு போன கையில தூக்கிட்டு, ஒரு ஆள் பேஸ்புக் உலகத்துல, இன்னொரு ஆள் வாட்ஸ்அப் உலகத்துல, இன்னொரு ஆள் கீபத் உலகத்துல எடுத்து அந்த அவன் குறையை இவனுக்கு சொல்றேன், குரூப்பா குறைகளை பரப்புகிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, அல்லாஹ் நம்மை பாதுகாத்தார்கள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, கல்யாண வீட்டுல போறோம்,
ஒண்ணுமே இல்லை, ஒன்றும் வேண்டாம், கல்யாண வீட்டிற்கு வந்து விட்டேன், என் ஹபீபான, என் ஆஷிகான, என் மாஷூகான, என் உயிரினும் மேலான நாளை மஹ்ஷரில் என் கரம் பிடிக்கிற முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஒரு 1000 ஸலவாத்தை 100ஆக நான் இப்பொழுது ஓத ஆரம்பிக்கிறேன் என்று ஓதலாம் அல்லவா? அல்லாஹ் தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. ஓதலாம் அல்லவா? ஒரு நாளைக்கு 50 ஸலவாத் ஓதுவீங்களா? ஆமான்றுவோம். சைத்தான் இன்னைக்கு 50 ஓதிடுவோம். நாளைக்கு எப்ப தெரியுமா நினைவுக்கு வரும்? நாளைக்கு டைம்ல முடிச்சு அடுத்த நாள் சுபுவுக்கு நினைவு வரும். சரி, மறந்துட்டோமே, இன்னைக்கு திரும்ப ஓதுவோமே நினைச்சா நேற்றுக்கு தான் மறந்துட்டேடா, இன்னைக்கு என்ன திரும்ப ஓதுது? வேண்டாம், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, நாளைக்கு புதன்கிழமை இருந்து புதுசா ஆரம்பிக்கும். சைத்தான் நம்மளை விட மாட்டான். அதனால மறந்துட்டோமா, மறந்ததை அல்லாஹ் மன்னிப்பான். ஒரு 50 ஸலவாத் ஒரு நாளைக்கு ஓதினால் என்ன நடக்கும் தெரியுமா? அருமை சகோதரர்களே, கோடான கோடி மக்கள் நாளை மஹ்ஷர் மைதானத்தில் நிற்கிற பொழுது தவறாமல் ஒரு நாள் 50 ஸலவாத் ஓதியவர்களுடைய பெயரை சொல்லி கண்மணி நாயகம் அழைத்து முசாபஹா செய்வார். இதை விட என்ன வேண்டும் அருமை சகோதரர்களே? பூமானின் புனித கரம் எப்படி இருக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. அந்த பொன்வதனம் எப்படி இருக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. அந்த உதடுகள் எப்படி இருக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. புருவமுடி எப்படி எங்களுக்கு தெரியாது. தலைமுடி எங்களுக்கு தெரியாது. யா ரசூலுல்லாஹ், உங்கள் கால் பாதங்கள், உங்களுடைய நடை, உங்களுடைய உடை, உங்களுடைய செயல்பாடுகள் ஒன்றும் எங்களுக்கு தெரியாது. எங்களுடைய இதயத்தில் இருப்பதெல்லாம் உங்கள் மஹப்பத் மட்டும்தான். யா ரசூலுல்லாஹ், உங்கள் மஹப்பத்தை கொண்டு எங்களை கரை சேருங்கள். யா ரசூலுல்லாஹ், கடுமையான கஷ்டமான நேரங்களில் சில சமயங்களில் கண்மணி நாயகம் வருவார்கள். அதனால கஷ்டம் வந்தால், சிரமம் வந்தால் கவலைப்படாதீர்கள். கஷ்டம் வந்ததும் ஸலவாத்தை ஓத ஆரம்பித்து, யா ரசூலுல்லாஹ், எனக்கு கொஞ்சம் கஷ்டம் வந்திருக்கிறது, நீங்க உங்க விருந்தாளியா என்ன ஏற்றுக்கிறது. அது ஹல்லபி மா கத் அலிம்த மினல் அதா வல்லுல்மி வல்லுஅஃபி ஷதீதி ஃபஅஸ்இதி. யா ரசூலுல்லாஹ், எனக்கு வந்திருக்கிற கஷ்டம் உங்களுக்கு தெரியும் யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு தெரியும் யா ரசூலுல்லாஹ். எனக்கு வந்திருக்கிற வேதனை உங்களுக்கு விளங்கும் யா ரசூலுல்லாஹ். இஷ்ஃபஅ லி ரப்பிக, உங்கள் ரப்பிடத்தில் எனக்காக சிபாரிசு. எப்படி? நம்ம ரப்பு இல்லையா? நம்ம ரப்பு தானே. இப்படி சொல்லலையே. சுபஹான மௌலிதனுடைய தூய்மையான பரிசுத்தமான ஆசிரியர் இப்படி சொல்லி தரலையே. இஷ்ஃபஅ லி ரப்பிக நம்ம சொல்லுவோம். சில சமயம் நம்மளும் அண்ணனும் சண்டை போட்டுருப்போம் உம்மாவோட. அண்ணன் தம்பி கொஞ்சம் உம்மாவோட நெருக்கம். ஓடா ஓ உம்மாட்ட போய் சொல்லுடா, இப்படி சொல்லுவோம். ஓ உம்மாட்ட போய் சொல்லுடா. அக்காவுக்கு அண்ணனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன் ஓ உம்மா இல்லையா? என் உம்மா தாண்டா, உன் மேல ரொம்ப பிரியம். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நம்ம கஷ்டப்படுத்த மாட்டேன். அரை மணி நேரம் 35-40 நிமிஷம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், நான் இப்போ ஒரு 5 நிமிஷத்துல நிப்பாக்கிறேன், நிறைவுக்கு வந்துடுறேன். இதை நடத்தக்கூடிய என்னுடைய கரீபு நவாஸனுடைய அருமையான சகோதரர்கள் கவலைப்படாதீர்கள். மழை வந்துட்டு நம்ம கூட செலவழித்துமே, நம்ம செலவழித்தது அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டும். நமக்கு ஒரு கவலையும் இல்லை. என் ரசூல் இதைத்தான் எனக்கு தீர்மானித்தார்கள். மலையில் பேச வேண்டும், மலையில் மீலாது நடத்த வேண்டும். 1500வது மீலாது நபி கரீபு நவாஸ் அகாடமியில் நடக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகிற நிலையில் ரஹ்மத்துல் லில் ஆலமீனை நாங்கள் புகழ்ந்தோம் என்று ரெக்கார்டில் பதிவாகிவிட்டது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஃபீகை நமக்கு நிறைவாக்கி தந்தல் புரிவானாக. ஒரு ஹதீஸ் கலை வல்லுனர் ஒரு பிள்ளையாவது ஆன்மாக்குங்கள். இப்பெல்லாம் நம்ம கரீபு நவாஸ் அகாடமியில பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு வச்சு வெறுமனே ஆரி மட்டும் ஆக்கல, அவர் ஒரு கிராஜுவேட் நினைச்சிட்டுனா தலப்பா கட்டிய ஒரு நல்ல வக்கீலாக ஜட்ஜாக மாறிவிடுவாங்க. தௌஃபீக் கிடைத்தால் உங்கள் பிள்ளைகள் ஒரு IAS IPS ஆக ஆலிமாக மாறிவிடுவார்கள். அல்லாஹ் தௌஃபீகை தந்தல் புரிவானாக. அந்த ஹதீஸ் கலை வல்லுனர், ஹதீஸ் கலை வேந்தர்
அவங்க ஹதீஸை எழுதி பார்த்துட்டு இருக்கிற சமயம் திடீர்னு அவங்க இரவு நேரங்கள்ல தூக்கமே இருக்காதுன்னு அறவே தூக்கம் இல்லை. 20 வருஷம் 15 வருஷம் தூக்கமே இல்லை. அவங்க எல்லாம் எப்படி வாழ்ந்தார்கள் என்பது நமக்கு தெரியாது. நாம ஒரு நாள் கண் விழித்தால் அதை நினைவு வச்சு 3 நாள் அதுக்கு பகல வேண்டும். நேற்று ராத்திரி உறங்க இல்லையா அப்படின்னு சொல்லி பகல 3 மணி நேரம் உறங்கிட்டோம். அடுத்த ராத்திரி ஒரு 9 வாரத்துக்கு முன்னாலே மனைவிட்டு சொல்லிடுவோம், நேற்று உறங்க இல்லையா, அதனால இன்னைக்கு 8 மணிக்கு எனக்கு நாஸ்டா வச்சிருந்தீங்க, 8 மணிக்கு உறங்கிடுவோம். அடுத்த நாள் அன்றைக்கு உறங்காத்தது அது ஒரு தத்துவம் வேற. என்ன இருந்தாலும் ராத்திரி உறங்கம் அன்றைக்கு உறங்காத்ததனுடைய கஷ்டம் இன்றைக்கு தெரியுதுமா அப்படின்னு மறுநாள் 3 நாள் உறங்கி விடுவோம். அல்லாஹ் நம்மை சீராக்குவானாக. அந்த ஹதீசுக்களை வேந்தர் நீண்ட நாட்களாக இரவு தூங்கவில்லை. ஒரு நாள் ஹதீஸ் கிதாபை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். கண் மங்க ஆரம்பித்து விட்டது. கண் பார்வை பறிபோனால் நம்மள மாதிரி அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலும் அந்த ஐ ஹாஸ்பிட்டலும் உங்களுக்கு தெரியாது. அவர்கள் யா ரசூலல்லாஹ் உன்துர் ஹாலி யா ஹபீபல்லாஹ் இஸ்மால் காலி இன்னனி ஃபீ பஹரி ஹம்மின் முதரத்தின் خذ بيدي صحن اشقالي என்று துஆ செய்வார்கள். யா ரசூலல்லாஹ் என்னை கொஞ்சம் பாருங்களேன், யா ஹபீபல்லாஹ் என் சப்தத்தை கொஞ்சம் கேளுங்களேன். இன்னனி ஃபீ பஹரி ஹம்மின் முதரத்தின் நான் கவலை என்ற கடலில் கிடக்கிறேன். யா ரசூலல்லாஹ் خذ بيدي என் கரத்தை பிடியுங்கள், என்னை தாங்குங்கள் யா ரசூலல்லாஹ் என்று வேண்டுதல் வைப்பார்கள். கனவில் கண்மணி நாயகம் வந்து விடுகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கும் தௌஃபீகை தருவானாக. அருமையான சகோதரர்களே, இந்த மாதிரி ஏதாவது செய்தி வருகிற பொழுதெல்லாம் யா ரசூலல்லாஹ் எனக்கும் கனவுல பார்க்கணும், என் மனைவிக்கும் கனவுல பார்க்கணும், என் பிள்ளைகளும் கனவுல பார்க்கணும், இது ஒரே நடக்கணும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அன்றைய காலையில கண்மணி நாயகத்திடத்தில் சொல்வோம், ஆமா கண்மணி நாயகத்தை பார்ப்போம். அந்த பெரியாருடைய கனவில் கண்மணி நாயகம் வருகிறார்கள். வந்து கம் அபுரஅத் வஸிபன் பில்லம்ஸி ராஹத்துஹு வஅத்லகத் அரிபன் மின் ரிபகத்தில் லமமி என்று பூசரி இமாம் சொல்வதை போல கையை கொண்டு இப்படி தடவுறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்வையை கொடுத்தான் என்று வரலாறுகள் இருக்கிற பொழுது, அருமை சகோதரர்களே, அருமை பெரியவர்களே, நம் தலைவர் யார் தெரியுமா? பொருளாதார வல்லுனர். நம் தலைவர் யார் தெரியுமா? அரசியல் நிபுணர். நம் தலைவர் யார் தெரியுமா? தலை சிறந்த குடும்ப தலைவர். நம் தலைவர் யார் தெரியுமா? ஆன்மீக தலைவர். நம் தலைவர் யார் தெரியுமா? உலகத்திலேயே தலை சிறந்த நிர்வாகி. நம் தலைவர் யார் தெரியுமா? பத்ரு படையரசர், பத்ருனுடைய ஜெனரல் கமாண்டர். நம் தலைவர் யார் தெரியுமா? யாரையும் எதிர்த்து போர்க்களத்தில் வாளேந்தி நிற்கிற கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். أحل أمته في هرز ملته كالليث حل مع الأشبال في أدمي. சிங்க குட்டியை தாய் சிங்கம் எப்படி பராமரிக்குமோ அதே போன்று உம்மத்தை கண்மணி நாயகம் பராமரிக்கிறார். யாரை? சிங்க குட்டிகள். சிங்க குட்டிகள். அல்லாஹ் தௌஃபீகை தருவானாக. அல்லாஹ் கண்மணி நாயகத்தை கொண்டு பரக்கத் பெறுகிற நல்ல கூட்டமாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. மௌலிது மஜ்லிஸ், நியாயத்து மஜ்லிஸ்களில் தயவு செய்து ஒழுக்கக்கேடாக நடக்காதீர்கள். மௌலிது மஜ்லிஸில் உட்கார்ந்து கொண்டு வாட்ஸ்அப் பார்க்காதீர்கள். மௌலிது மஜ்லிஸில் உட்கார்ந்து கொண்டு போன் பேசாதீர்கள். அந்த நேரம் கண்மணி நாயகத்தினுடைய வருகை வருகிற நேரமாக இருந்தால் நாம் மரியாதை குறைவுக்குரியவர்களாக ஆகிவிடுவோம். நாம் மரியாதையாக இருப்போம். ஒன்றை சொல்வேன், தாடி இல்லாத அருமை சகோதரர்கள், தயவு செய்து தாடி வையுங்கள். உங்கள் கரத்தை பிடித்து, தேவைப்பட்டால் உங்கள் கால்களை பிடித்து கேட்கிறேன், நாம மரணம் அடைந்தால் நம்முடைய ஜனாசா கண்மணி நாயகத்திற்கு காட்டப்படும். அப்பொழுது தாடி இல்லாமல் அவர்களை பார்ப்பதற்கு நாம் வெட்கப்பட வேண்டியது வரும். கொஞ்சம் ஸ்டைலா வைங்கள தாடிய. பல சைஸ்ல தாடி வைக்கிறாங்கல்ல. சில ஆட்கள் ரொம்ப பெருசா வச்சிருக்கிறோம், சில ஆட்கள் இப்படி வச்சிருக்கிறாங்க. தாடி வைத்தவர்களாக இருப்போம். கண்மணி நாயகத்தினுடைய சுன்னத். கை சூப்புவோம், கண்மணி நாயகத்தினுடைய சுன்னத். சலவாத்து சொல்வோம், கண்மணி நாயகத்தின் மீது மௌலிது ஓதுவோம்.
எல்லாவற்றையும் செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மஜ்லிஸை கபூலான மஜ்லிஸாக்கி தருவானாக. இந்த மஜ்லிஸத்துக்கு ஆயிரம் நாட்டு தேக்கங்களோடு வந்தவர்களுடைய நல்ல ஹலாலான ஹாஜத்துகளை அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. நம்முடைய தேவசோழ உஸ்தாத் அவர்கள் சொன்னதை போல இந்த கரீப் நவாஸ் அகாடமி வாடகை கட்டிடத்தில் இயங்குகிறது என்பதை திருச்சி வாழ் சகோதரர்களுடைய நெஞ்சத்தில் நாங்கள் பதிய வைக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ஒரு நல்ல கட்டிடம் சொந்தமாக அமைய வேண்டும். கண்மணி நாயகத்தின் துஆ பரக்கத்தால் அவர்களுடைய புனிதத்தால் நல்ல ஒரு கட்டிடத்தை நல்ல இடத்தில் அல்லாஹ் தந்து கியாமத் நாள் வரையிலும் இது போன்ற கல்வி ஸ்தாபனங்களுக்கு சேவை செய்கிற நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நசீபாக்கி தந்தருள்வானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிரம் கனவோடு மஹப்பத்து ரசூலை பேச வேண்டும் என்ற ஆசையோடு வந்த பொழுது மழை பெஞ்சிட்டு இருக்கிற பொழுது யா அல்லாஹ் எனக்கும் கொஞ்சம் பேசுறதுக்கு வாய்ப்பு தா என்று கேட்டுக்கொண்டிருந்தேன். அல்லாஹ் என் கண்மணி நாயகத்தின் மூலம் எனக்கு வாய்ப்பை தந்திருக்கிறான், உங்களுக்கு கேட்கும் வாய்ப்பை தந்திருக்கிறான். இதுவரையிலும் அமைதியாக கேட்ட உங்களுக்கு என் சார்பாக நன்றியையும் துஆவையும் சொல்லி நிறைவுபடுத்துகிறேன். வாஹிர் தஅவானா